इथे அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போற பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவு. இது வரைக்கும் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக பிப்ளாட ஒரு ஸ்டோரி சொன்னதா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இல்லை. முதல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவனோட அவதாரமாகிய பிப்லாட் அப்படின்ற ஒரு அவதாரத்தை பற்றி தான், முதல் அவதாரமாகிய பிப்லாடை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெஃபரன்ஸ் வந்து கந்த புராணம், சிவபுராணம், லிங்க புராணம் இதுல எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. இவரோட அவதாரத்தை பற்றின நிகழ்வுகள் மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை சிவன் கைலாயத்தில் இருக்கிறப்ப நாரதருக்கு வந்து முன்னாடியே ஒரு விஷயம் தெரிய வருது. சனியோட திருஷ்டினால சிவன் பாதிக்கப்பட போறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதை அவர் வந்து சிவன்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கைலாயத்தில் வைக்க போறாரு. கைலாயத்தில் போயிட்டு சிவன் இந்த மாதிரி சொல்றாரு, உங்களுக்கு நாளையிலிருந்து சனி திருஷ்டி ஆரம்பமாகுது, நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க கைலாயத்துல இருக்காதீங்க, வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றப்ப சிவன் சொல்றாரு, இதுக்கான உபாயம் வந்து நீ எங்கேயாவது போய் மறைந்து வாழுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து என்ன பண்றாருன்னா, மறுநாள் அதிகாலையிலேயே கிளம்பி பொழுது போடுறதுக்கு முன்னாடியே கிளம்பி ஒரு ஒரு வனத்துக்கு போய் அந்த வனத்துல ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு அவரோட கோயில் இருக்கு, அங்க போய் ஒழிஞ்சுக்கிறாரு. சிவனோட கோயிலே இருக்கு, அங்க ஒழிஞ்சிருக்காரு. ஆனா அவருக்கு என்னன்னா மனசுல ஒரு சின்ன நெருடல் இருந்து எங்க சனி வந்துடுவாரோ, வந்து பிடிச்சிடுவாரோன்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா ஒரே காக்காவை பறக்குது. அவருக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு நெருடல், ஒரு சின்ன சனி வந்துடுவாரோன்னு ஒரு பயத்திலே இருந்திருக்காரு. சாயந்தரம் ஆயிடுது, பொழுது புலந்துருது. சிவன் கிளம்பி வெளியில வராரு, கைலாயத்துக்கு போகலாம், திருப்பி கைலாயத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா வாசல்ல சனி பகவான் நிற்கிறாரு. நீ என்ன பிடிக்கணும்னு நினைச்சா நான் வந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்றாரு. சனி பகவான் சிரிச்சுட்டா சொல்றாரு, நீங்க உலகத்தையே ஆளக்கூடிய மகாதேவர், தேவர்களுக்கெல்லாம் தேவர் நீங்க, ஓகே, உலகத்தோட சுவாமி நீங்க, உங்களே ஒரு நாள் நான் தனியா உட்கார வச்சுட்டேன், ஒன்றும் இல்லாம பயந்தபடி உட்கார வச்சுட்டேன், இதுதான் என்னோட பிரபாவம் அப்படின்னு சொல்லி சிவனை வணங்கி, இதுதான் நான் உங்களை பிடித்த விதம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து சிவன் அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டு அந்த அரச மரத்தை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் கீழே இருந்தேன், இதுக்கான பிரதிபலனும் கூடிய விரைவில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து அங்கேருந்து கிளம்பி கைலாயம் பண்றாரு. இது வந்து ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது இன்சிடென்ட் வந்து கேட்டீங்கன்னா, தத்திச்சி அப்படின்ற ஒரு முனிவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தத்திச்சி அப்படின்றது யாருன்னா ஒரு மிகச்சிறந்த முனிவர். அவரோட ஸ்டோரி வந்து எப்படின்னா, விருத்ராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் சண்டை நடக்குது. அந்த விருத்ராசுரனுக்கு என்ன வரன்னா, எந்த ஒரு மனிதன் தன்னை தியாகம் செய்து தன்னோட அஸ்தியை கொடுக்குறானோ அந்த அஸ்தியில செய்யப்பட்ட ஆயுதத்தாலதான் அவனுக்கு அழிவு அப்படின்றது அவன் வாங்கின வரம். அந்த வரத்தை கொடுத்தவர் பெருமாள். சோ அந்த ஒரு இதுக்காக வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருந்தாதான் இந்த போர்ல அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்திரன் போய் சனி பகவானோட உதவியை நாடி அந்த ததிச்சி முனிவரை பார்க்க செய்து அவரை இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். யாராவது ஒருத்தர் போய் நார்மலா கேட்டா ஒத்துப்பாங்களா? ஆனா அவர் முனிவர் சீரியலா இருக்குன்னா அவர் ஒத்துன்னு கொடுக்கக்கூடிய ஆள் தான். இருந்தாலும் வந்து இந்திரனோட முட்டாள்தனமான வேலை கொண்டு போய் சனி பகவான் அவர் குடும்பத்தை பார்க்க செய்தாரு. பார்க்க செய்ததுனால அந்த இதுல அஃபெக்ட் ஆகி அவரை ஒத்துக்காரு. ததிச்சி முனிவரும் தன்னோட ஆஸ்தியை கொடுக்க, தேவர்களோட நன்மைக்காக, பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்லதுக்காக கொடுக்க ஒத்துக்கிறார். ஒத்துக்கினாலும் அந்த சமயம் பார்த்தா அவங்க மனைவியான ததிச்சியோட மனைவியான சுரணாதேவி அப்படின்றவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க. இவர் வந்து ஒரு சைடு வந்து இந்த ததிச்சி முனிவர் தன்னைத்தானே எரித்து கொண்டு அவரோட அஸ்தியை வந்து இந்திரனுக்கு கொடுக்குறாரு. இந்த சுரணாதேவிக்கும் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் சிவனோட அவதாரமாகிய பிப்லாட். அவங்களுக்கு இந்த மாதிரி கணவன் இந்த மாதிரி தியாகம் பண்ணிட்டாருன்றப்ப வந்து மனைவி அந்த காலத்துல எப்படின்னா, கணவன் இல்லைன்னா மனைவி உயிரோட இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த குழந்தைய வச்சுன்னு, அவங்க கொண்டு போய் ஒரு அரச மரத்துக்கு கீழே இந்த குழந்தைய போட்டுட்டு அரசியலைகளால் போட்டு வச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து இந்த அரச மரத்தோட பராமரிப்புல வளருது. இந்த பிப்லாடு அப்படின்ற சிவனோட அவதாரமாகிய இந்த குழந்தை அரச மரத்தின் பராமரிப்பில் வளர்கிறது. அந்த அரச மரத்து அன்னமுனியோட கருணைகளால இந்த குழந்தைக்கு உணவு பாலிக்கக்கூடிய இதுவும் அரச மரமே செய்கிறது. இந்த குழந்தை நாளொரு மணியும் பொழுதொருவமாக வளர்கிறது.
தாய் இல்லை, தந்தையும் இல்லை. இந்த குழந்தை அனாதையாக அரச மரத்தின் பராமரிப்பில் விளங்குறது. இந்த சுச்சுவேஷன்ல வந்து அது வந்து என்னன்னா, ஒரு தவசியோட குழந்தை என்னால தவத்துல சிறந்து விளங்குது. ஒரு 12-13 வயசுலயே மிகச்சிறந்த தவசி ஆயிடுறாரு அந்த குழந்தை. அரச மரப்ப அரச இலைகளையே உடையா உடுத்திக்கொண்டு அந்த குழந்தை வளர்கிறது. ஸோ இதுக்கு நடுப்புற ஒரு நாள் வந்து என்னன்னா, இந்த குழந்தைய வந்து ஒரு நாள நாரதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. நாரதரை பாக்குறப்ப இந்த குழந்தை போயிட்டு கேக்குது, எனக்கு வந்து இந்த பிப்லாடுன்ற குழந்தை போய் கேக்குது, எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ரீசன் என்ன? ஏன்னா இந்த குழந்தைக்கு பூர்வ ஜென்மன்றது சிவனோட இது, பூர்வ ஜென்மன்றது கிடையாது. அவரு பார்த்ததோ ததிச்சின்ற முனிவரையும் அவரோட மனைவியும் தான் சனி பகவான் பார்த்திருக்காரு. ஸோ அவங்க தான் அஃபெக்ட் ஆகி, நான் ஏன் அஃபெக்ட் ஆனேன்? எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, என்ன எதுக்காக அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாரதரை போய் கேட்கிறப்ப நாரதர் வந்து சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து சனி பகவானோட திருஷ்டி தான். உங்களோட அவதாரம் உங்களுக்கு தெரியலையா? நீங்க அவ்வளவு பெரிய ஆள், நீங்க மகாதேவர், உங்களோட அவதாரம் தெரியலன்றப்ப அந்த குழந்தைக்கு அந்த அவதாரத்தோட தெரிந்தாலும் அந்த குழந்தைய வெளிக்காட்டிக் கொள்ள இல்லை. சரி, இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் சொல்றீங்க, அப்ப நான் அந்த சனி பகவானை பழி வாங்காம விட மாட்டேன், அதாவது அவருக்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது, யோக சக்தியின் மூலமாக ஆகாயத்தை நோக்கி போகிறது. ஆகாயத்தை நோக்கி போறப்ப சனி பகவானுக்கு இந்த விஷயம் தெரிந்து போயிடுது. இந்த மாதிரி ஒரு பாலகன் வந்து தன்னால பாதிக்கப்பட்டவன் தன்னைக்கு தண்டனை கொடுக்கணும்னு கிளம்பி வரான் அப்படின்ற ஒரு இதனால வந்து என்ன பண்றாரு, நவகிரகங்களையும் கூப்பிட்டு, நவகிரகம் 9 பேரையும் மற்ற 8 பேரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வரான், அவனை வந்து இங்க வராம தடுத்து நிறுத்துங்க. என்னோட இது என்னன்னா, என்னோட பேட் திருஷ்டினால ஏற்கனவே இன்னும் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நவகிரகங்களை கூப்பிட்டு சொல்றாரு. நவகிரகங்கள் வந்து சரி, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவரோட உண்மையான அவதாரம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்கள ஒத்துக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், சனி பகவானுக்கு இவரோட உண்மையான அவதாரம் தெரியல, மறைக்கப்பட்டது. நவகிரகங்கள் பிரகஸ்பதி மற்றும் சூரியனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது, இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை கிடையாது அப்படின்றது அவங்களுக்கும் புரியுது. ஸோ அவங்கள வந்து ஒத்துக்க வைக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, ராகு கேதுவை வச்சு காலசர்ப தோஷம்ன்ற இது, அதாவது தன்னோட அச்சுக்கு, ராகு கேது அச்சுக்கு உள்ள எல்லா கிரகங்களையும் விட்டுறாங்க. ஸோ தட் அவங்க சுய அறிவை இழந்துடுறாங்க. மற்ற 6 பேரும் தன்னோட சுய அறிவை இழந்துடுறாங்க. ஓகே, இழந்து அவங்க வந்து ஈஸியா ஒத்துக்க வச்சிடறாரு சனி பகவான். ஒத்துக்க வச்ச உடனே இந்த குழந்தை நேரா வானத்தை நோக்கி வருது. ஃபர்ஸ்ட் சந்திர பகவானை பாக்குது. சந்திர பகவானை பார்த்த உடனே சந்திர பகவானோட ஃபைட் பண்றாரு. பிப்லாட் வந்து ஃபைட் பண்றாரு. நீ வந்து மேல போகாதன்னு சந்திரன் தடுக்கிறாரு. இல்ல நான் போவேன், சனி பகவானை பார்க்க என்ன யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றாரு. 2 பேருக்கு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல பிப்லாட் வந்து சந்திரனுக்கு உணர்த்துறாரு, உனக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததே நான் தான், என் பிறல சூடினதே நான் தான் அப்படின்றத அவருக்கு அந்த யுத்தத்தின் மூலமா உணர்த்துறாரு. உணர்த்த உடனே சந்திர பகவான் அவரோட சரணடைஞ்சு, பிப்லாட சரணடைஞ்சு, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை தடுத்தது நான் தப்பு, நீங்க யாருன்னு தெரியாம தடுத்துட்டேன், உங்களை சாதாரண குழந்தையா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவரை பூஜிக்கிறார். பூஜிச்சோன்னா அவர் அடுத்த நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் பகவானை பார்க்கிறாரு. செவ்வாயின்றது யுத்த காரகன், அவரோடையும் பயங்கரமா யுத்தம் நடக்குது. செவ்வாயோடையும் பிப்லாடுக்கும் செவ்வாய்க்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. இது நடுப்புற வந்து அவரோட செவ்வாயோட பிறப்பு எப்படி நடந்ததுன்னா, சிவனுடைய ஒரு வேர்வை துளை பூமியில் விழுந்து அது குழந்தையாக மாறியது. அதை வந்து பூமாதேவிட்ட ஒப்படைச்சு பூமாதேவி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அதனாலதான் செவ்வாய பூமிக்காரகன் சொல்லுவாங்க. ஸோ பூமிக்காரகனான செவ்வாய் வந்து பிப்லாடோட யுத்தம் செய்யறப்ப இந்த ஸ்டோரி அவருக்கு உணர்த்தப்படுது. உணர்த்தப்பட்டோம்னா, ஐயோ தன்னோட தகப்பனுக்கு சமமான ஒரு, அதுவும் இல்லாம உலகத்தோட தகப்பட்டே நம்ம சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு இது வந்து அவரும் தன்னோட தோல்வி சரண்டர் ஆகி பிப்லாட அடுத்த இதுக்கு அனுப்புறாரு. அடுத்ததான் அவர் போறது வந்து சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு வந்து மாலி சுமாலின்ற 2 அசுரர்கள், இந்த ஸ்டோரி, இது அடுத்த ஸ்டோரி. மாலி சுமாலின்ற 2 அசுரர்களோட சூரியன் பகவான் யுத்தம் செய்யறாரு. யுத்தம் செய்யறதப்ப அவங்க வந்து அந்த அசுரர்கள் வந்து சிவனிட்ட வரம் பெற்றவர்கள். என்ன மாதிரி வரம்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நாங்க யுத்தத்துல தோக்குறோம்னா எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து எங்களுக்காக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வர வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சூரியன் வந்து இவங்கள பிப்லாடு கூட சண்டை போடுறப்ப இந்த ஸ்டோரி அவர் உணர்த்தினாரு. அதாவது வந்து இந்த வாணி மாதிரி சண்டை போடுறப்ப சிவன் வந்து சூரியனை வந்து கொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது.
சூரியன் வந்து கேட்கிறாரு, நான் தர்மத்துக்காக சண்டை போடுறேன், இவங்க அசுரர்கள், நீங்க கொடுத்த வரத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நீங்க சண்டை போடுறீங்கன்னா சிவன் வந்து கடைசியில வந்து சூரியனோட தலையை எடுத்துடுறாரு. தலையை எடுத்தோன்னா அவர் அப்பாவான காசியப்ப முனிவர் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் குழந்தையோட தலையை எடுத்துட்டேன்னு சொன்னோன்னா திருப்பி வந்து சூரியனுக்கு உயிர் கொடுக்குறாரு. இந்த ஸ்டோரி வந்து சூரியனுக்கு உணர்த்தப்படுது. இது உணர்ந்த உடனே சூரியன் வந்து ஆஹா, நீங்க தேவதேவரான மகாதேவரோட அவதாரன்றது எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய தேவரும் தன்னோட வழியை விட்டுறாரு. அடுத்த இந்த குழந்தையானது நேராக கிளம்பி பிரகஸ்பதி கிட்ட போகுது. பிரகஸ்பதி வந்து இந்த குழந்தையோட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட யுத்தம் செய்ய விரும்பல தேவ குரு, ஆனா உனக்கு நான் வந்து புரிய வைக்க விரும்புறேன். நீ சனி பகவான்கிட்ட போனேன்னா அவர் திருஷ்டி உன்னை பார்த்ததுன்னா நீ இன்னும் மோசமான நிலைமைக்கு ஆளாயிடுவ அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. அவர் சொல்ல முடிக்காததுக்கு முன்னாடியே வந்து அந்த அதாவது என்ன மாதிரி ஒரு நினைப்பு வருதுன்னா, இந்த குழந்தைக்கு முன்னாடி தான் இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது. இந்த குழந்தை மேல உட்காந்தும் ஒரு பிரகஸ்பதி கீழே உட்காந்தும் அவர்கிட்ட ஏதோ கேட்குற மாதிரி ஒரு நினைப்பு வருது. அப்புறம் தன்னோட வாயை திறந்து பிரம்மாண்டத்தையும் காட்டுறாரு. காமிச்சோன்னா பிரகஸ்பதிக்கு புரியுது இவர் தன்னோட குருவாகிய சிவபெருமான். பிரகஸ்பதியோட உண்மையான பேரு ஜீவன். ஜீவன்றது ஜீவகாரகன் குரு பகவானை சொல்லுவாங்க. இந்த ஜீவகாரகன் ஆகிய குரு பகவான் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து சிவன் அவருக்கு பிரத்யட்சமாகி அவர்கிட்ட கேட்கிறப்ப என்ன வரம் வேணும்னு கேட்கிறப்ப, நான் வந்து உங்களை குருவா அடையணும் அப்படின்ற வரத்தை வந்து பிரகஸ்பதி வந்து சிவன் இருந்து கேட்கிறாரு. சிவனும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. நான் வந்து உனக்கு குருவாக மட்டும் இல்லை, இனிமே தேவர்களுக்கு யாருக்கும் குரு இல்லாதனால நீயே தேவர்களை வழிநடத்து, தேவர்களையும் மற்ற தேவர்களை நீ வழிநடத்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தேவகுருன்ற பட்டத்தை வந்து பிரகஸ்பதின்னா உலகத்தை ஆளக்கூடியவர் அப்படின்ற பிரகஸ்பதின்ற பட்டத்தை ஜீவனான குருவுக்கு இவர் கொடுக்குறாரு, சிவபெருமான் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு வரம் நினைப்போவதோடனே அவரும் வந்து பிரகஸ்பதி இல்லை, நீங்க உங்களை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த இதுலேருந்து வழி விட்டுறாரு. அடுத்ததா நேராக வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட போறாங்க. சுக்கராச்சாரியார்கிட்ட போன உடனே சுக்கராச்சாரியார் வந்து அந்த குழந்தையோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகிறாரு. அப்பயே அவர் சிவபெருமான் அவருக்கு உணர்த்துறாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து சிவனை நோக்கி வர கிரகம் பட்ட வாங்குறப்பே அவரு சுக்கிரன் வந்து சிவன்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, தேவர்களுக்கு அமுதம் கொடுத்துட்டீங்க, அசுரர்கள் சைடு எதுவுமே இல்லையா, தேவர்கள் எப்போதும் சஞ்சீவியா இருந்து அசுரர்களை ஈஸியா கொண்டுடுவாங்க, எனக்கு அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். சிவபெருமான் வந்து மிருத்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை அவர் கொடுக்குறாரு. மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை கொடுத்து சுக்கிரனை வந்து ஆசீர்வதிக்கிறார். அதாவது இந்த மந்திரம் வந்து என்னன்னா, மிருத்த சஞ்சீவினி மந்திரம்ன்றது போர்ல இறந்தா கூட அவங்கள இந்த மந்திரத்தை சொல்லி உயிரெழுப்ப முடியும். இறந்தவர்களை உயிரெழுப்பக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். ஓகே, இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இது தெரிஞ்சுக்கணும். இறந்தவர்களை உயிரெழுப்பக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். 63 நாயன்மார்கள்ல சுந்தரர் வந்து சுக்கிரனோட அம்சம், பியூர்லி சுக்கிரன். அது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவுல ஸ்பெஷலா சுந்தரரை பத்தி ஒரு பதிவு போடுறேன். 63 சுக்கிரனோட அம்சம் தான் சுந்தரர். இது என்ன அவரும் ஒருத்தர் எழுப்பியிருக்காரு, அதை நான் சொல்றேன். ஸோ சுக்கிரன் வந்து இறந்தவர்களை எழுப்பக்கூடிய அளவுக்கு வலிமை கொடுத்து சிவபெருமான். அந்த விஷயம் ஞாபகம் வருது. சுக்கிரனும் வணங்கி அவங்க இது பண்ணிடுறாங்க. அடுத்தது நேரா இவர் வந்து காலசர்ப்பம் தோஷத்துக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிற ராகு கேதுகிட்ட போறாரு. ராகு கேதுகிட்ட போனோன்னா அவங்களுக்கும் ராகு கேதுவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவரை வந்து பிப்லாட வந்து தன்னோட மாயத்தினால, ராகு கேதுவும் தன்னோட மாயத்தினால இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வச்சிடறாங்க. சிக்க வச்சு அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம வழி தெரிய மாதிரி போற மாதிரி அவரை பண்ணிடுறாங்க. ஆனா இறைவன் வந்து அவங்களுக்கே மாயை காமிச்சு, ஓகே, அந்த பண்ண மாயையில அவர் மாட்டாம, யோகீஸ்வரன் இல்லையா, அதனால அவர் மாட்டல. ஆனா அவங்களுக்கு அந்த மாயையில அவர் ஆட்பட்ட மாதிரி தெரிஞ்ச உடனே, இது தெரிஞ்ச அவர் சாதாரணமா இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு பெரிய மாயை பண்ணி அவர் சாதாரணமா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ராகு கேதுவும் கடுப்பாய் அவரோட யுத்தம் செய்யறாங்க. யுத்தம் செய்து அவர்களையும் தூக்கடித்து கடைசியா அவங்க தோத்து போய் வரம் கேட்கிறாங்க. சிவபெருமான் வந்து அவரை மன்னிக்க சொல்லி கேட்கிறாங்க. சிவபெருமான் வந்து இனி என்னையும் என்னுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வணங்குவவர்களுக்கு இந்த காலசர்ப்ப தோஷம் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதை வச்சுட்டு ராகு கேதுகிட்டேருந்து கிளம்பி சனி பகவான், சனி வலயத்தை தாண்டி சனி பகவான்கிட்ட போறாரு. சனி பகவானுக்கும் பிப்லாடுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. நீ ஏன் இது மாதிரி பண்ணணும்னு சனி பகவான் சொல்றாரு. ஏன் நிலைமையே அந்த மாதிரி நிலைமை தான், நானும் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டேன் தான், சின்ன வயசுல இருந்து நானும் கஷ்டப்பட்டேன்,
எனக்கு அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, கட்டின மனைவி சரியில்லை, மனைவி வந்து என்ன சபிச்சுட்டா, நீ பார்க்குற இடம்லாம் வந்து நீ யாரை பார்த்தாலும் அவங்கெல்லாம் கஷ்டப்படணுன்ற மாதிரி ஒரு சாபம் மனைவி கொடுத்துருப்பாங்க. சூரிய தேவனுக்கும் இவருக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லை. அம்மா சாயாதேவி அது தனி ஸ்டோரியில தனியா ஒரு பெரிய ஸ்டோரி அது. ஸோ எனக்கு என்னோட பிறப்பும் உன்னோட பிறப்பு மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேருக்கு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து கடைசியில உனக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்ததே நான் தான் அப்படின்ற ஒரு இதை உணர்த்துறாரு, சனி பகவானுக்கு உணர்த்துறாரு. உணர்த்தின உடனே சனி பகவான் அவரை வணங்கி மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணீங்கன்னா, சிவபெருமான் வந்து 7 நாள் சனி பகவான பாதிக்கப்பட்ட அரசமரத்திற்கு கீழே இருந்த இதுவும் அந்த இதையும் சொல்லி, இதுக்காக தான் இந்த அவதாரம் அப்படின்னு சொல்லி இந்த கதையத்தோட முடிக்கிறாங்க. பிப்லாடு வந்து சனீஸ்வரனை புகழ்ந்து பாடுறாரு. உன்னோட நீ கர்மகாரகன், உன் கடமையிலிருந்து தவறாதவன் அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன், அதுக்கு தனி ஒரு ஸ்லோகமா இருக்கு. அப்புறம் சனிக்கு வந்து சில வரங்களை கொடுக்குறாரு, சில வரங்கள் சில கோரிக்கைகள் அவர் கொடுக்குறாரு. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிப்லாடு வந்து அரசமரத்தோட இதுல வந்து வந்தவர் தான், அரசமரத்தால பராமரிக்கப்பட்டவர் தான். அவர் கடைசி வரைக்கும் தன்னோட கையில ஒரு திருசூலம் மாதிரி ஒரு அரசமரத்தோட தடியை தான் வச்சிருந்தாரு. ஸோ அவர் என்ன கேட்கிறாருன்னா, அரசமரத்தை வந்து சுத்துறவங்களையும், அரசமரத்துக்கு தீபம் ஏத்துறவங்களையும், அரசமரத்தின் கீழ் வஸ்திர தானம் செய்வர்களையும் நீ பாதிக்க கூடாது அப்படின்ற விதியும் சனிட்டு கேட்கிறாரு. அதே மாதிரி பசுவை பூஜை செய்வர்களையும், முடியாதவர்களுக்கு தானம் செய்வர்களையும் சனி பகவான் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கிறாரு. அதே மாதிரி தன் கர்மத்துல கரெக்டா இருக்கிறவனையும், மனசாட்சிப்படி வாழ்றவனையும் நீ துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்ற வரத்தையும் பிப்லாடு வந்து சனி பகவான்கிட்ட கேட்கிறாரு. சனி பகவான் இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஓகே, நான் இதுக்கெல்லாம் வணங்குறேன்னு சொல்லி பிப்லாடு அவரை புகழ்ந்து பாடி, யுத்தத்துல ஜெயிச்சாலும் ஆனா அவர் நேர்மைக்கு மயங்கி அவர்கிட்ட வரம் கேட்டு வரம் வாங்கி, சனி பகவான்கிட்டையும் வரம் வாங்கி தன்னோட கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொண்டு பிப்லாடோட அவதாரம் முடிகிறது. இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசமரம் சுத்தினால் ஒரு 48 நாள் நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, அரசமரத்துக்கு நீர் ஊற்றி தீபம் ஏற்றி அரசமரத்தை வழிபட்டு வந்தமையானால், காலசர்ப தோஷமா இருக்கட்டும், ராகு கேது தோஷமா இருக்கட்டும், சனி தோஷமா இருக்கட்டும், கர்ம தோஷமா இருக்கட்டும், எந்த தோஷமா இருந்தாலும் அரசமரம் சுற்றுவதால் விலகிவிடும். அரசமரம் 3 பேரோட அம்சம், பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஓகே, இந்த மூவருமே அரசமரத்தில் குடியிருப்பதாக ஐதீகம். ஸோ இந்த அஸ்ட்ராலஜிலேயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லா தோஷங்களுக்கும் அரசமரம் சுற்றுவதால், நம்ம வந்து குழந்தை தோஷத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து நார்மலா அரசமரம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. அரசமரத்தை சுற்றி வழிபடுவதால் எல்லா கிரக தோஷங்களையும் இன்னும் விடுதலை பெற முடியும். அடுத்தது வந்து நார்த் இந்தியாவில் இந்த பிப்லேஸ்வர் மகாதேவ்ன்ற சிவனுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அதே மாதிரி தத்திச்சி குண்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தத்திச்சி முனிவரோட கோயில் அங்க இருக்கு. மத்திய பிரதேஷ்ல தத்திச்சி முனிவரோட கோயில் ஒன்று இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம உணர வேண்டியது என்னன்னா, அரசமரம் பல கர்ம தோஷங்களுக்கு நிவாரணியா அமைகிறது. அது சயின்டிபிக்காவும் சரி, பிராண சக்தி அதிகமாக விடக்கூடிய ஒரு மரம் அரசமரம் தான். ஸோ பகலில் வந்து நம்ம சுற்றி வருவதால், அரசமரத்தை சுற்றி வருவதால் நம்ம சகல கர்மதோஷங்களிலிருந்து விடுபட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய கர்மதோஷமாக இருந்தாலும் ஒரு 40 நாளைக்கு அரசமரம் சுற்றி வழிபடுவதால் நம்மளால அந்த தோஷங்களை ஈஸியாக கலைத்து வெளியில வர முடியும் அப்படின்றது என்னோட சின்ன இதுவாக சொல்றேன். இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.